வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்திருக்கும் முருகனை எக்காரணம் ஒன்றும் தள்ளிவிடாதே. இந்த முருகனுக்காக ஒரு 3 நிமிடம் என்னிடத்தில் ஒதுக்கிவிடு. உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த முருகனை நான் களத்தில் இறங்கிவிட்டேன். இந்த முருகன் உன்னிடத்தில் வந்து விட்டால் வெற்றி மட்டும்தானே உன்னிடத்தில் வரும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அதை உண்மையாக்க வந்திருக்கின்றேன். தவறாய் போன ஒரு விஷயத்தை குறித்து நீ சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய். என் பிள்ளையே, அதையெல்லாம் விட்டுவிட்டு சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து நீ அடிக்கடி நினைத்து மகிழ்ந்து பார். அதுதான் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியதும் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதும் ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்கின்றோம், விரும்பியவர்களை வெறுத்து கொண்டே இருக்கின்றோம். இந்த யதார்த்தமான நிலை எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இதில் எது உண்மை எது போலி என்று உண்மை உணர்த்துவதற்கே உனக்கு சிறிது காலம் எடுத்துக்கொள்ள வேண்டியதிருக்கின்றது. அப்படித்தான் உண்மை உணர்ந்துவிட்ட பிறகு, உன் முடிவை சொல்லிவிட்ட பிறகு, உன் மனமேங்கிய விரைவிடமிருந்து, உன் மனமேங்கிய ஒருவரிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி தருவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை பாராட்டுவதற்கு பலருக்கு மனமில்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் நீ எங்கே அவர்களை விட முன்னேறி விடுவாய் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தல்லவா செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் நீ செய்கின்ற சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட்டமிட்டு அதில் இருக்கும் குறைகளை மட்டுமே இங்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்துணை நிலையையும் தாண்டி உனக்கான பாதையில் இந்த முருகன் உன்னை வழிநடத்தத்தான் வந்திருக்கின்றேன். இந்த கந்தனை கண்டு விட்டால் உனக்கு கலக்கம் எதற்கு என் கண்ணின் மணியே? அந்த கலக்கத்தையும் பயத்தையும் தூர எறிந்து விட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயத்தை புரிய வைத்துவிட்டு நீ விரும்பிய முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை அறிந்துவிட்ட போதிலும் நான் அங்கு சும்மா விடப் போவதில்லை. இந்த முருகனே உன் நிலை என்னவென்று உன் மனம் விரும்பியவரிடம் உனக்கான விஷயத்தை செய்ய வைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன் மனம் விரும்பியவரிடம் உனக்கான வாழ்க்கை நிலை குறித்து பேசத்தான் போகிறேன். நீ அவர்களிடம் என்ன சொல்கின்றாய், ஏது சொல்கின்றாய் என்று மற்றவர்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் மனதில் நல்லது நினைக்கும் விதமாகத்தான் இப்படியெல்லாம் நீ செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த முருகன் உன் மனம் ஏங்கிய ஒருவரை தேடி சென்று கொண்டு இருக்கின்றேன். இதோ அவர் என் கண்ணிலே தென்பட்டு விட்டார். இனி நல்லதற்கு நன்மையான காலத்திற்குத்தான் உனக்கு வழிவகுத்து உனக்கு வெற்றிவாகி சூடும் தருணத்தை இந்த முருகனை கொண்டு வந்திருக்கின்றேன். நடப்பதை பொறுத்திருந்து பார். நம்பிக்கையோடு வளம் வந்ததற்கான பலனை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய இப்போதைய நிலைமையை பார்த்து பல பேரும் உன்னை பார்த்து கைத்தட்டி சிரிக்கின்றார்கள். நீ கீழே விழுந்து விட்டாயே என்று எண்ணிக்கொள்கிறாய். உன் கடைநிலை இதுதான், இதற்கப்புறம் தொடக்கம் என்பதே கிடையாது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீ எங்கே உனக்கான வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அங்கிருந்துதான் உனக்கான ஆரம்பத்தை தொடக்க புள்ளியாக வைத்து உன் வாழ்க்கையை வெற்றியாக்க இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். சில பேரோ உன்னுடன் கோபத்தோடும் மனஸ்தாபத்தோடும் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை அங்கு திசை திருப்ப வேண்டும், உனக்கு வெற்றியை கிடைக்கக்கூடாது என்பதறிந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்துணை விஷயத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த முருகனின் வேலை உன்னை தேடி வந்து விட்டது. அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? எதிர்மறை எண்ணங்கள் உன்னை அறியாமலே உனக்கு புகுந்து கொண்டு உன் மாற்றங்களை அங்கு ஏதேதோ செய்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த முருகன் உன் மனதிற்குள் குடிக்கொண்டு இருக்க போகும்போது நீ தேடப்படும் பொருளாக இல்லை, தேடப்படும் இதயமாகவே மாறி உனக்கான வெற்றி பயணத்தை இப்பொழுதே ஆரம்பிக்கத்தான் போகிறாய். உன் எதிர்காலத்தை பல எதிர்மறையான எண்ணங்களை நினைத்து நினைத்து நீ வீணடித்து கொண்டு இருக்காதே. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டே இரு. இந்த நிலைமையை கூடிய விரைவில் மாற்றியமைக்கத்தான் போகிறேன். உடனே கூட மாறிவிடும். இதுதான் மாறுவதற்கான சரியான நேரம். அதனால தான் இந்த முருகன் உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன். உன் விதியை மாற்றப் போகும் தருணத்தை உன் முருகன் உனக்காக எழுதியிருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? கவலைப்படாத என் தங்க பிள்ளையே.
பொறுமையாக முன்னேறு. வெற்றி சிறிது காலத்திற்கு தள்ளி கொண்டு போகிறது என்று உடனே எனக்கான காலம் முடிந்து விட்டதா, அவ்வளவுதானா என் வாழ்க்கை என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. இந்த நிலையையும் தாண்டி என் பிள்ளைக்கான வெற்றியான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த வேலவன் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகும் மாறி அதை பற்றிய சிந்தனைகளை மட்டுமே மனதில் நிலையாக வைத்துக்கொண்டு நடக்குமோ நடக்காதோ என்று நீ யோசிக்கிறாய். இந்த குகன் வேலவன் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காக இப்படி நம்பிக்கையின்மையால் உன் மனதை சிதறடித்து கொண்டு இருக்கின்றாய்? பதறாதே, மனம் கலங்காதே. இந்த முருகன் உன்னிடத்தில் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி விட்டேன். என் பிள்ளையே, தூரத்தில் இருந்து பார்த்தால் மலை மீதியும் இருக்கின்ற உச்சியானது நாம் எவ்வளவு தூரத்தை கடந்தாக வேண்டும் என்ற நிலைமை இருக்கும். ஆனால் போய் நமக்கான விஷயத்தை அடைவதற்கு அந்த உச்சியை அடைந்து விட்டால் இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதற்காகவா இவ்வளவு கவலைப்பட்டோம், இதை என் முருகன் எவ்வளவு எளிதாக என்னை அழைத்து வந்து விட்டான் என்று உனக்கு தோன்றும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளும். அந்த பிரச்சனைகளை கண்டும் பயந்து விடாதே, அந்த பிரச்சனைகளை கண்டு பதற்றப்படாதே. அத்தனையும் தாண்டி உனக்கான வெற்றிக்கான பயணத்தை தொடங்கி வைப்பது இந்த முருகனாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். என் தங்க பிள்ளையே, உன் சந்தோஷத்தின் எல்லைக்கே நான் அழைத்துச் செல்ல இந்த முருகன் வந்து இருக்கும்போது என் தங்கமே, கஷ்டத்தை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கின்றாய். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது இயல்புதான். அதன் பிடியிலிருந்து காப்பாற்ற முடியுமா என்றால் அந்த முருகனை தவிர வேறு யாரால் முடியும்? இந்த வேலவனை தவிர வேறு யாரால் முடியும்? கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ ஆறுதல் கூற மற்றவர்களுக்கு உன் உதவியை செய்து கொண்டு இருந்தாய். ஆனால் உனக்கு ஒரு கவலை என்றவுடன், உனக்கு ஒரு துயரம் என்றவுடன் உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் தான் பல பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ அந்த நேரத்தில் சோகத்தின் உச்சிக்கே சென்று இனி என்னால் வாழவே முடியாது என்ற ஒரு விரக்தி நிலையை ஏற்படுத்தி கொள்கிறாய். என் தங்க பிள்ளையே, அத்தனையும் தாண்டி எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிறப்பிலிருந்து இறப்பு வரை போராட்டத்தையும் கவலையும் மட்டுமே என் அப்பன் தந்திருக்கின்றானே என்று எண்ணி விடாதே. இதோ உன் கரும வினைகள் மாறும் நேரம் வந்து விட்டது. உன் வெற்றியை கண்டு உன் எதிரிகளை அஞ்ச போகும் தருணம் வந்து விட்டது. எதிரிகள் எங்கே நீ வெற்றி அடைந்து விடுவாயோ என்றுதான் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான செயலை செய்ய விடாமல் அங்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். உன் துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்தியவர்களுமே உன்னிடத்தில் அவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கும் போது இந்த முருகன் உன் மீது நம்பிக்கை இல்லாமலா அந்த செயலை உன்னிடத்தில் கொடுத்திருப்பேன்? அப்படி இருக்கும் என் பிள்ளையே, ஏன் நீ மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? எனக்கானது என்னிடத்தில் வரவில்லை என்று இந்த முருகனே உன்னிடத்தில் வந்துவிட்ட பிறகு மற்றதை எதை பற்றி யோசிக்கின்றாய்? உன் மனதில் கலக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் உனக்கான நல்லதையும் நல்ல காரியத்தையும் செய்வதற்கான ஒன்றை மட்டும் நீ செயல்படுத்தி கொண்டே இரு. என் பிள்ளையே, எப்பொழுது என்னை நோக்கி நீ வந்தாயோ அன்று முதல் உனக்கான பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் நடக்கத்தான் போகிறது. உன் அப்பன் நான் ஒருபோதும் கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. என் முன் அமர்ந்திருக்கும் எனக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான். ஒருதலை பட்சமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றானோ என்று எண்ணி விடாது. என்னிடம் வரும் பக்தர்களுக்கு ஏழை பணக்காரன் என்று ஒன்று கிடையவே கிடையாது. யார் ஒருவர் மனமுருகி அப்பனே முருகா என்று நீ என்னிடத்தில் வந்துவிடு அப்பா என்று இந்த கந்தனிடம் கசிந்துருகி மனமுருகி வேண்டிக்கொள். நிச்சயம் உன் வேண்டுதல் பலிக்கத்தான் போகிறது. உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் இருக்கும்போது நீ மனமேங்கி உறவிடமிருந்து நல்ல பதிலுக்காக காத்திருக்கின்றாய் என்று தெரிந்துவிட்ட போதிலும் நான் அதை பார்த்து கொண்டு அமைதி காப்பதே கிடையாது. நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நம்பிக்கை தரும் விஷயமாகத்தான் நடக்கப் போகிறது. என் தங்கமே, உனக்கான ஒவ்வொரு செயலையும் நான் திட்டமிட்டு அங்கு பார்த்து செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது யாருமே இல்லை என்று கண் கலங்கி கொண்டு இருக்காதே. இந்த முருகன் இருக்க உனக்குள் பயமேன்? இந்த முருகன் இருக்க உனக்குள் வெற்றிக்கு தடை ஏது உண்டோ? இல்லைதானே? என் பிள்ளையின்
மற்ற விஷயத்தை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த இந்த கந்தன் நான் வந்திருக்கின்றேன். நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். ஒவ்வொரு செயல் முடிவிலும் உனக்கான பாடம் உன்னை வந்து சேரும்போது இதை என் அப்பன் என் முருகன் எனக்கு தந்தது நிச்சயம் நல்வினையாகத்தான் மீண்டும் வந்து என்னை சேரப் போகிறது என்று நினைத்துக்கொள். விலகியது நினைத்தெல்லாம் கடந்து விடாதே. விடையது விலகியதாகவே மாறிவிடுமோ என்றும் எண்ணி விடாதே. விலகியதை தாண்டி எனக்கான வெற்றி பயணத்தை தீர்மானிப்பது என் முருகனாக இருக்க போகும்போது அது எனக்கானதாக இருந்தால் நிச்சயம் அது என்னிடத்தில் வந்துதான் சேரப்போகிறது என்று நீ தீர்மானமாக இரு. நடப்பது எதுவாயினும் என் கந்தன் என்னுள்ளே இருக்கும்போது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். யாம் இருக்க பயமேன்.